என் பிள்ளை எத்தனை வருஷம் வாழக்கூடிய பிள்ளை. பையனை வந்து மிளகாப்புரியத்துக்கு ஓட ஓட விட்டுருக்காங்க. ஜாதி ரீதியில என் பையனை வந்து இத பார்க்கும்போது மனசு அப்படியே கொந்தளிக்குதுங்க. காதலிச்சுட்டான்றதுக்காக இப்ப வெட்டி கொண்டிருக்காங்க. உண்மையிலே நல்ல அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் பிறந்து நல்ல குடும்பத்துல வளர்ந்தவன் இதை செய்ய மாட்டான். இந்த சாதி வெறி பிடிச்ச நாய்க்கு 22 வயசு தான் ஆகுது. 22 வயசுல இவ்வளவு சாதி வெறினா அவனுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு சாதி வெறி இருக்கும். என்னடா சாதி மயிர புடுங்கின சாதி, என்னடா ஆண்ட பரம்பரை, குடும்பத்தோட சேர்ந்து ஒருத்தவனை கூப்பிட்டு மிளகாப்பிடிய தூவி கொள்றதே ஆண்ட பரம்பரையாடா. வெக்கமா இல்லை உங்களுக்கு? நாளைக்கு ஜெயில போய் எந்த சாதிக்காரனுடைய வரிப்பாசலோட சாப்பிடுவீங்க? ஏண்டா வெக்கம் கட்ட நாய்களா. உண்மையிலேயே நல்ல அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் பிறந்த ஒரு மனுஷனா மதிக்க தெரியணும், மனித மாண்புல பார்க்க தெரியும்டா. அவன் தானே உண்மையில சிறந்த மனுஷன். இந்த தமிழ்நாட்டுல இன்னும் நிறைய சாதி வெறி பிடிச்ச நாய்களா தெரியுது. இந்த சாதியை வச்சு அரசியல் பண்றது, சாதியை வச்சு திரைப்படம் எடுக்கிறது, இது போன்ற நாய்களை ஒழிக்கணும். இந்த தமிழ்நாட்டுல இயற்கை வளம் அழிஞ்சுட்டு வருது, கனிம வளம் அழிஞ்சுட்டு வருது, தமிழுடைய வரலாறு அழிஞ்சுட்டு வருது. ஆனா அந்த சாதின்ற ஒரு கொடிய நோய் மட்டும் தலை விரிச்சு ஆடுது. தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து உறவுகளுக்கும் நான் கேட்டுக்கிறேன், உங்களுடைய வீட்டுல வளர்ற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சாதியை சொல்லி வளர்க்காதீர்கள். தமிழுடைய வரலாற்றை சொல்லி வளங்க, தமிழுடைய உரிமைகளை சொல்லி வளங்க, தமிழுடைய கொள்கைகளை சொல்லி வளங்க. தமிழன் பண்பு, அன்பு, இத நேசம், ஒருத்தவனை எப்படி நேசிக்கணும்னு சொல்லி வளங்க. அப்பதான் உண்மையிலே ஒரு சிறந்த